பக்கத்துல மேல மேல. ஓகே. வணக்கம். மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் 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 காலை வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் 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 அண்ணா. வாணி மோகன், ஜெயநடேசன், எல்லாருக்கும் சகலருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். 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 I can't able to join the class, Anna. I am listening. Yeah, I join next week. Then. Okay, thank you. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தெரியல போற முறை, அப்படியா நாங்கள் இன்னைக்கு தொடங்குவோம் எங்களோட வகுப்பு. எல்லாரும் இருக்கிறீங்களோ? ஆமாம். அக்கா இருக்கிறார், நிவிசக்கா, நகுலவதி, செல்வின் ஆனந்தன், வாணி மோகன், மற்றவர்கள் தெரியல பத்மினி பாலன், பத்மினி இருக்கிறார், அனாவும் அவர்களும் இருப்பார். வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே. இப்பொழுது ஆங்கில வகுப்பு நடைபெற இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து டாக்டர் இப்பொழுது இணைந்து கொள்ள இருக்கின்றார். இன்று ஆங்கில வகுப்பு 21. தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், நீங்கள் மாஸ்டர் அவர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது நீங்கள் தயவு செய்து மியூட் பண்ணிட்டு நின்றுட்டு ஒவ்வொருவரா நீங்கள் வாசிக்க சொல்லும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது மிக அழகாக இருக்கும். இறுதியான ஒரு 10 நிமிடங்களில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது தயவு செய்து எல்லாரும் மியூட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம், நன்றி. நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. நாங்கள் இப்ப தொடங்குவோமோ? ஆமாம் ஆமாம். ஓகே. நான் ஹோம்ஒர்க் எதுவும் தந்தேன் உங்களுக்கு? தெரியல. சரியில்லை. நல்லது. அப்ப உங்களுக்கு நல்லா போயிட்டுது. Good evening, sir. Good evening. இல்ல தெரியுதோ எல்லாம் படிவா? ஆமா. ஓகே. இன்றைக்கு எத்தனையாவது லெசன் உங்களுக்கு? 18 lesson. 21. No, 20. Lesson 18. லெசன் 18 தான் நான் போட்டிருக்கிறேன். 21. 21. 21 நான் இன்றைக்கு. ஆமா. நல்லது. Today is 26th March 2026. David and his mother. நான் ஒரு கதை வாசிக்க போறேன். டேவிடும் அவருடைய தாயும். David's mother, Leela, asked his son to go to the local shop. David தாய் லீலா தனது மகனை கூப்பிட்டு லோக்கல் கிட்டடியில உள்ள கடைக்கு போக சொல்லி கேட்டார். He thought that his mother asked him to buy some groceries. அவர் என்ன நினைச்சவர் என்றால், தனது தாய் தன்னிட்ட grocery என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, வீட்டுக்கு தேவையான சாமான்கள். Asked his mother to buy some groceries. பலசரக்கு. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs and meat. இதுதான் தாய் சொன்ன groceries வாங்க வேண்டியது. என்னன்னு தெரியுமா? பால், சீனி, மா, உப்பு, இறைச்சி. அண்ட் இறைச்சி. ஓகே. அதுக்கு டேவிட் என்ன சொல்ற? டேவிட் bought these groceries. இந்த டேவிட் என்ன செய்தாருண்டா, இந்த groceries எல்லாத்தையும் வாங்கி கொண்டு brought them home in a bag. ஒரு பேக்ல கட்டி கொண்டு வாரார். Hanging from the handlebars. சைக்கிள்ல ஹேண்டில் பாஸ் இருக்கு தானே, ஆபீஸ் பைசிக்கிள், அந்த ஹேண்டில் பாஸ்ல உள்ள சைக்கிள்ல போட்டுக்கொண்டு வாரார்.
He thought that he had bought everything his mother had asked for. அவர் என்ன நினைச்சவர் என்றால், எனது தாய் சொன்ன சாமான்கள் எல்லாம் நான் வாங்கி கொண்டு வாரம் தானே என்று நினைச்சு கொண்டு வாரேன். But he had forgotten to buy milk. அவர் என்ன அவர் செய்த பிழை என்றா என்ன அவருக்கு ஏற்பட்ட மறதி என்றா, பாலை வேண்டாம வந்துட்டேன், பாலை வாங்காம வந்தார். பட் he had forgotten to buy milk. அப்ப அதுக்கு பிறகு அவர் சைக்கிளை ஓடிக்கொண்டு வர நேரம், back to the shop, a dog chased him. As he rode his back, அவர் எங்க உடனே திரும்பி கடைக்கு சைக்கிளை ஓடிக்கொண்டு வர நேரம் ஒரு நாய் அவரை பின்னால திரத்தினது. He fought with the dog. Fought என்ற என்ன கருத்து? மறக்கிறார், மறந்து இல்ல, ஃபைட் என்றா என்ன? ஃபைட் என்றா என்ன? நாய் வந்து குறைக்கிறது இல்ல. He fought with the dog. அவர் நாயோட சண்டை பிடிக்கிறது. ஃபைட்டிங் என்றா சண்டை பிடிக்கிறது. He fought with a dog and continued to ride on his bicycle. அவர் நாயோட சண்டை பிடிச்சு போட்டு அவர் தொடர்ந்து தனது சைக்கிளை ஓடிக்கொண்டு வாரார். ஓகே, வெரி குட். டேவிட் ரிட்டர்ன் ஹோம் வித் த மில்க். அப்ப டேவிட் என்ன செய்யறாருண்டா, திரும்ப வீட்டுக்கு வந்து பாலோட வந்து சேர்றார். and put it on the table in the kitchen. On the table என்றுதான் இப்ப வளமையாக சாமான்கள் எடுத்துக்கொண்டு வந்தா, you have to put it on the table, not under the table. You put it on the table in the kitchen. கிச்சன்ல என்றா தெரியுமா? குசினில கிச்சன்ல கொண்டு வந்து வச்சார். His mother was very happy to see David bringing the groceries. அவற்ற தாய்க்கு நல்ல சந்தோஷமா இருந்ததாம். டேவிட் தங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. விளங்குச்சதோ? நீங்கள் எல்லாரும் வாசிக்க போறீங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் ஓகே. நாவ் நீங்கள் 2 பேர் ஒவ்வொருத்தராக இந்த ஒரு சென்டென்ஸ், முதல் சென்டென்ஸ் வாசிங்க பாப்போம். பேராகிராஃப். David and his mother. David's mother Leela asked his son to go to the local shop. He thought that his mother asked him to buy some groceries. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs, and meat. Among those groceries were milk, sugar, were milk, sugar, flour, salt, eggs, and meat. In second person, can you read this, please? I am Nahulavadi. Yes. David's mother Leela asked his son to go to the local shop. He told that his mother asked him to buy some groceries. Groceries. Repeat that, please. Groceries. Buy some groceries. No. Groceries. Groceries. Okay. Repeat that again. Buy some groceries. Very good. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs, and meat. Another person. Third person. I am Nagula, sir. Okay. Yes. David and his mother. David's mother, Leela, asked his son to go to the local shop. He thought that his mother asked him to buy some groceries.
among Groceries. groceries. Okay. Among those groceries were milk, sugar, flour, salt, egg, and meat. Salt. Salt. கிரியா Flour. போறீங்க நீங்க ஆறுதலா சொல்லுங்க. Among Okay. those Among those groceries were milk, sugar, flour, salt, egg, and meat. very good. Thank you. Can I ask another person? I'm Balan, sir. Yes. கொஞ்சம் கீழே இறக்கணும் சார் ப்ளீஸ். Pardon? கொஞ்சம் கீழே இறக்குங்க ப்ளீஸ். Sorry, sir. Thank you, sir. David and his mother, David's mother Leela asked his son to go to the local shop to thought that his mother. No. Local shop, full stop, please. Sorry. நிப்பாட்டோட. He thought that his mother asked. No. Can you repeat that, please? David's mother Leela asked his son to go to the local shop. He thought that his mother. He thought that his mother asked him to buy some groceries. Among those. Full stop. Among those groceries were milk, sugar, flour. வடிவா பார்த்து வாசிங்க தம்பி. நீங்க வடிவா வாசிப்பீங்க, வடிவா பார்த்து வாசிங்க. Groceries were milk, sugar, flour, salt, eggs, and meat. Very good. Thanks, sir. Okay. I am Mavis, David and his mother. David's mother Leela asked his son to go to the local shop. He thought that his mother asked him to buy some groceries. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs, and meat. Well done. Thank you. எல்லாரும் வாசிட்டீங்களோ? I am Shelby. Yes. David's mother Leela asked his son to go to the local shop. He thought that his mother asked him to buy some groceries. Among those groceries were milk, sugar, flour, salt, egg, and meat. Eggs and meat. Very good. Okay, we'll go to the second. I am Padmini. I didn't read yet. Can I read it out? Okay, Padmini. Okay. David's mother, Leela, asked his son to go to the local shop. He thought that his mother asked him to buy some. He thought that his mother asked him to buy some groceries. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs, and meat. Well done. Where am I? All have read? I think I'm going to the second para. Okay, someone can start. David bought his groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. Handlebars. David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. He thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. David bought
these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. He thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Good. And Next Padmini, person. and Padmini, Yes, Padmini. David bought these groceries and brought them home in a bag hanging. Broad. David bought these groceries and brought them in home. David brought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bike. Handlebars. From handlebars. Okay. Handlebars of his bicycle. Good. He thought he had brought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Good. Next person. I am Nagula, sir. Yes. David bought these groceries and brought them home in a bike hanging In a from bag. நீங்கள் in a சரியா bag. போறீங்களா அதான் பிளவுறீங்க. David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. He thought he had bought everything his mother and asked for. Had asked for. And mother had asked for, but he had forgotten to buy milk. Okay. I am Mavis. Yes. I am Mavis. David Yes. bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. He thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Well done. Thank you. Next person. Anyone else? Nityananda was. Okay. அடுத்தது வாசிக்கிறேன். பாலன் வாசிட்டீங்களா? இல்லையாக்கும் அவ்வளவு வாசிட்டீங்களா? இல்ல நான் No, sir. வாசிங்க. பாலன் அண்ணா வாசிங்க. Thank you, sister. David சத்தம் வர இல்ல. வாசிங்க. David brought those groceries and brought these groceries. David brought those groceries and these. David brought these groceries and brought them home in a bag and hanging from the handlebars from this bicycle. On his bicycle, full stop. On his bicycle, he thought he had brought everything his mother had asked for, but they had forgotten to buy forgotten to buy milk. இன்னொருக்க திரும்ப வாசிங்க தம்பி. David brought those groceries and sorry sir. David brought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. Handlebars. On his bicycle, he thought as had brought everything his mother
had asked for, but they had forgotten to buy milk. Forgotten. He had forgotten to buy milk. But he had forgotten to buy milk. Okay. Next I am person. Naulavadi. Yes. David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his Yes. cycle. He thought he had Of his brought bicycle. Cycle இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நாங்கள் he bicycle, yeah. yeah. He thought he had brought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Okay. Anyone else? Nityanandam. Yes. Selvi. David bought this grocery and brought them home in a bag hanging from the handlebar of his bicycle. He thought Good. he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Okay. இப்போ உங்களுக்கு இந்த ஹேண்டில் பாஸ சொல்ல கஷ்டப்படுறீங்க. பைசிக்கிள் சில பேர் கஷ்டப்படுறீங்க. He thought he had bought. அதையும் வடிவாக நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Anyone else? முடிஞ்சதோ? Yeah. Okay, we'll go for the next one. Okay, you want me to read that or you all will read? Yeah. Maybe Sakawasing. I am Mavis. As he rode his bike back to the shop, a dog chased him. Chased. Huh? நான் வாசிக்கிறேன் கேளுக்கோ. As he rode his bike back to the shop, a dog chased him. திரத்தினது. He fought with the dog and continued to ride on his bicycle. Thank you. I am Mavis. As he rode his bike back to the shop, a dog chased him. He fought with the dog and continued to ride on his bicycle. Well done. Thank you. I am Padmini. As Yes. he rode his bike back to the shop, a dog chased him. He fought. Ford. Ford and என்ன? Fight and என்னன்னு சொல்லுங்க. Fight. Fight and சண்டை பிடிக்கிறது. ஓ, அது fight. இது Ford and சண்டை பிடிச்சார். பிடிச்ச past tense. Fightக்கு past tense is fought. Okay. He fought with the dog and continued to ride on his bike. On his bicycle. On his bicycle. Okay. I am Nagula, sir. Yes. As he rode his bike back to the shop, a dog chased him. He's still there. Chased. 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 Okay. Chased. A dog- Chased என்ன என்ன கருத்து? What's the meaning of chased? அந்த struggle பண்ற அது போராடுறது அதோட திரத்தினது. திரத்துறது. A dog chased him. நாய் ஒன்று அவரை பின்னால திரத்தினது என்றுதான் கருத்து. Okay. Okay. He fought with the dog and continued to ride on his bicycle. Bicycle. Very good. Thank you. I balance, Anyone sir. else? Okay. I balance, sir. As Yeah. he rode his bike back to the shop, a dog chased him. Chased. A dog chased him. He rode with the dog. He fought. He fought, Thambi. He fought with the dog and continues to ride on his bicycle. 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 Sorry, sir. Bicycle.
I am Yeah. Nahula. Oh, As he rode his bike back to the shop, a dog chased him. He thought he fought. he fought with the dog and continued to read Right. Ride. on Continue to on his, ride. yeah, Continue to ride to என்ன கருத்து? சைக்கிள தொடர்ற ஓடுற தொடர்ந்து ஓடுறார். Okay. continue What to is read on his ride? bicycle. Ride. Ride திருப்பி சொல்லுங்க 2-3 தரம். Ride Okay. on his bicycle. Well done. I am Jan Adison. Yes. As he rode his bike back to the shop, a dog chased him. He fought with the dog and continued to ride on his bicycle. Well done. Should be as the road Yes. his bike back to the shop, a dog chased him. He fought with the dog and continued to ride on his bicycle. Okay. Can someone translate this into Tamil? Anyone can translate? Yes, I am Nagula. Yes. As he rode, road and என்ன sir? Road, R-O-D. சைக்கிளை ஓடிக்கொண்டு போறது. Okay. அவர் ரைடு ரோட் அண்ட் சைக்கிளை ஓடுறது. Ride in the Past past tense. tense. Okay, thank Right. you. அவர் சைக்கிள்ல ஓடிக்கொண்டிருக்கிறார். பின்னால ஓடிக்கொண்டு போறார். எங்க போறாருன்னா அவர் ஷாப்புக்கு போய்கொண்டு இருக்கிறார். பின்னால டாக் சீஸ்ட் ஹிம். அவர் பின்னால அவரை ஒரு நாய் துரத்துகிறது. பின்னால இதுல இல்ல, நீங்க சொன்னது பரவாயில்ல. டாக் சேஸ்ட் ஹிம். நீங்க இதுக்கு கருத்து சொல்லுங்க. ஒரு நாய் அவரை துரத்துகிறது. பின்னால திரத்தினது. ஓகே. அப்பொழுது அவர் சண்டை பிடிக்கிறார். He fought with the dog. நாயுடன் அவர் சண்டை பிடித்து கொண்டு, ஆனால் தொடர்ந்தும் தனது பைசிக்கிளில் ஓடிக்கொண்டிருக்கிறார், சைக்கிளில் ஓடிக்கொண்டிருக்கிறார். வெரி குட், வெல் டன். ஓகே. எனக்கு ஒரு டவுட் உண்டு. எஸ்கி ரோட் RODE, அது RADEயா இல்ல ரோட்டா? அது என்னது? ரோட் அண்ட் பாஸ்ட் ரைடுக்கு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ரோட். சைக்கிள ஓடுறது, ஓடிக்கொண்டு போறார். இஸ் ரைடிங் என்றா ஓடிக்கொண்டு போறார். ரைட் என்றா சைக்கிள்ல ஓடுறது. ரோட் என்றா ஓடிக்கொண்டு இருக்கிறார். சரி, ரோட் இஸ் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸா தான் இதுல நாங்கள் பாவிக்கிறோம். அதை சரியா? இப்ப நான் ரோடுன்னு போட்டுக்கிறோம். ஃபைட்டுக்கு ஃபோர்டுன்னு போட்டுக்கிறோம். ஓகே. ஓகே. நான் மீனிங் வந்து ரோட் என்ற அர்த்தத்துல யோசிச்சு பார்த்தேன். அதுதான் வந்தது. அது பரவாயில்ல. ரோட் இஸ் பைக். இப்படித்தான் இங்கிலீஷ் திருத்த வேணும். அது சரி, நீங்கள் கேட்டுக்கு திருத்துறது நல்லது. ஓகே. எனிவன் எல்ஸ்? டிரான்ஸ்லேட் பண்றது அந்த தமிழ்ல சொல்றதா? அவர் ரோட்டால போய்கொண்டிருக்கிறார், சைக்கிள் ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார் கடைக்கு. அது இல்ல டிரான்ஸ்லேஷன். As he rode his bike, அவர் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறார். Back to the shop, a dog cursed him. அந்த அவர் போய்கொண்டு கடைக்கு. A dog chased him. As he rode his bike, அவர் திரும்பி ஓடிக்கொண்டு போற நேரம், கடைக்கு போற நேரம் நாய் அவரை திரத்தினது. ஓகே. அவர் என்ன செய்யறார் உடனே? He fought with the dog and continued to the right on his bicycle. அவர் நாயையும் துரத்தி கொண்டு bicycle
அவர் என்ன சைக்கிளை ஃபோர்டுக்கு என்ன ஓடிக்கொண்டு present tense? ஃபோர்டுக்கு என்ன present tense? Fight, fought, ஃபோர்ட் வந்து Fight. fight and fought. Fight. ஃபைட்டுக்கு தான் fought. ஃபோர்ட் Okay, which is Fight, dog அவர் வந்து and continued. நாயை துரத்தி கொண்டு சைக்கிளையும் ஓடிக்கொண்டிருக்கிறார். He fought with the dog and நாயோட சண்டை பிடிச்சு கொண்டு and continued. அவர் Cycling. தொடர்ந்து வந்து தனது சைக்கிளை சைக்கிள்ல ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டு Right. போறார். அதுதான் கரெக்ட். ஓகே ஓகே, we'll see the next sentence. Next paragraph. And Jan Who's listen. going? Yes. David returned home with the milk and put it on the table on the kitchen. In the kitchen. In the kitchen, his mother was very happy to see David bringing the groceries. Okay. I am Mavis. Yes. David returned home with the milk and put it on the table in the kitchen. His mother was very happy to see David bringing the groceries. Well done. Nahulavati, David returned home with the milk, put it on the table in the kitchen. His mother was very happy to see David bringing the groceries. Somebody can translate this? I am Nagula, sir. David, Yes. டேவிட் தனது வீட்டில் இருந்து டேவிட் ரிட்டர்ன் ஹோம் அண்ட் அவர் தனது வீட்டில் இருந்து திரும்பி வருகிறார். வித் மில்க் அண்ட் புட்டி, பாலுடன் பாலையும் கொண்டு வந்து மேசைக்கு மேல் டேவிட் என்ன திரும்ப சொல்லுங்க, அந்த சென்டென்ஸ் மாத்திரம் சொல்லுங்க. டேவிட் ரிட்டர்ன் ஹோம் வித் டேவிட் வந்து வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டுக்கு திரும்பி என்னத்தோட வாரார்? மில்கோட, வித் மில்கோட. டேவிட் ரிட்டர்ன், டேவிட் வீட்டுக்கு திரும்பி பாலோட திரும்பி வாரார். பாலுடன் திரும்பி என்ன செய்யறாருண்டா, பாலை கொண்டு வந்து மேசைக்கு மேல் on the table கொண்டு வந்து எங்க வச்சவர்? குசினிக்குள்ள உள்ள இந்த டேபிளா? இல்ல, on the table. on the table. அப்ப மேசைக்கு மேல அதை வச்சார். அது எங்க என்றால் அந்த மேசை இருந்தது இடம் என்ன? குசினி, அதாவது கிச்சன். குசினியில இருந்த அந்த இதுக்குள்ள வச்சார். பிறகு அவருடைய மதர் மிகவும் சந்தோஷப்பட்டார் அதை பார்த்த உடனே. His mother was very happy to see, and அதை பார்த்தவுடன் அவருக்கு சந்தோஷம் வந்தது. mother was very happy. அவருடைய தாய் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். என்னத்துக்கு சொன்னால், டேவிட் bringing the groceries, அவர் grocery எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்காரு. மதர் தாய் சந்தோஷப்பட்டா. மளிகை சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேசையில வச்சதை பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம் வந்தது. ஆமா, நன்றி. வேற யாரும் வாசிக்க போறீங்களோ? நகுலவதி சொல்லுங்க, சொல்லுங்க. நான் பத்மினி. David returned home with the milk and put it on the table in the kitchen. His mother was very happy to see David's bringing the groceries. Well done. அதற்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்களோ? அவர் திரும்பி அவர் டேவிட் பாலை கொண்டு வர்றார், வேண்டிக் கொண்டு அதை கொண்டு கிச்சன்ல குசினிக்க மேசை மேல வைக்கிறார். மதர் அவருக்கு அந்த எல்லா சாமானும் கொண்டு அதை பார்த்தோன்னே தாய்க்கு மேல சந்தோஷமா இருந்தார். வெரி குட், வெல் டன். நகுலா சார். David returned home with the milk and put it on the table in the kitchen. His mother was very happy to see David bringing the groceries. Very good. Thank you. And Balan. David returned home with the milk and put it on the table in the kitchen. His mother was very happy to see David bringing the groceries. Bringing the groceries. Well done, Balan.
Yeah, you have done well. சார் எனக்கு ஒரு கேள்வி சார். என்னென்றால் ஓ. அந்த his mother was very happy to seek பக்கத்துல fish shop பெற வேணுமா? இல்ல 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 David வராது. capital. David, இல்ல. David is அப்ப capital. ஏனென்றால் இது அடுத்த ஒரே word- சென்டென்ஸ் தான். David capital இதுல உண்டு. அடுத்த வேர்டு கேபிட்டல்ல டேவிட் வந்தபடியா தான் கேட்டேன் நான். ஓகே. இல்ல இல்ல அது டேவிட் என்ற பெயர் கேபிட்டல் தான் எனக்கு வரும். capital வரும். ஓ நைவிஸ் அக்கா வாசிச்சிட்டீங்களா? ஓம் நான் வாசிக்க தமிழால டிரான்ஸ்லேட் பண்ண இல்லை. ஆ. டேவிட் வந்து மில்கோட ஹோமுக்கு திரும்பி தன் வீட்டுக்கு திரும்பி வரார். வந்து அவருடைய அந்த சமையலறையில் இருந்த டேபிள் மேசைக்கு மேலே எல்லா சாமான்களையும் வைக்கின்றார். அவருடைய தாய் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றார். டேவிட் எல்லா சாமான்களையும் வாங்கி கொண்டு வந்தார் என்று தாயாருக்கு மிகவும் சந்தோஷம். His mother was very happy to see David bring in the groceries. அவரோட தாய் நல்ல சந்தோஷப்பட்டாவாம். டேவிட் அந்த இதுகளுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று. அதுதான் கருத்து. விளங்குதோ? தேங்க்யூ. விளங்கிச்சு டாக்டர், விளங்கிச்சு. Okay, you all have done well. Anyone else? Okay, we'll go for the next one. Questions, sir? Questions. Words with old sound in the story and the meaning in Tamil. இது என்ன கருத்து? Old and Brought. கடைசியில வார அந்த brought. yeah. Board என்றால் என்ன கருத்து? வாங்கினான். வாங்கினான். Board. Thought என்ன? யோசிக்கிறது. Think in the past. Board என்றால் Think thought and வர. Think fight. சண்டை இட்டான். fight out. தயவுசெய்து ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. Ford என்றால் சண்டையிட்டான். பொம்பளையும் இருக்கலாம், ஆம்பளையும் இருக்கலாம். Ford சண்டையிட்டான், நம்ம சண்டையிட்டால். Brought என்றா bring in the past. கொண்டு வந்ததா, கொண்டு வந்தான். இது விளங்குது உங்களுக்கு? ஓ word with would sound in the story and the meaning in Tamil. Yes. Okay. இப்ப question and answers இதுல இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு மறுமொழி சொல்லுவீங்களா? ஒவ்வொரு தடவை ஒரு ஆள் மறுமொழி சொல்லவும். சரியா, நான் கேள்வி கேட்கிறேன். questions அது வடிவா நீங்க அதையும் சொன்னா உங்களுக்கு அந்த questions and answers. Questions and answers. Question and answers. கேள்வியும் மறுமொழியும். Okay. What groceries did David buy? Okay. David bought sugar, eggs and meat. Next person. What did David forget to buy? என்ன கருத்ததுக்கு? டேவிட் சீனியும் முட்டையும் என்ன வேண்டி கொண்டு வந்தார்? இறைச்சியும் வாங்கி கொண்டு வந்தார். என்ன வந்தார்? என்ன வாங்கினார்? David, what groceries did David buy? அதான் கேள்வி. David bought. David என்ன groceries மகள் வாங்கினார் என்று சொன்னதுக்கு தான் நீங்க பதில் சொன்னீங்கள். David brought sugar, eggs and meat. சரியோ? Okay. இறைச்சியும் வாங்கினார். Buyக்கு bought. Oh. Okay. Second one. What? Next person. Balan sir, what Yes. did David? Merlin sir, Merlin வாசிக்கணும்னா? No. வாசிங்கோ. That's வாசிங்கோ. Question and answer. What groceries did David buy? Yes. David brought sugar, eggs Bought. and meat. Bought தம்பி. David Bought.
David bought sugar, eggs, and meat. Yes. நீங்க கொஞ்சம் ஆறுதலா வாசிச்சா புள்ள விட மாட்டீங்க. What groceries did David buy? David brought sugar, eggs, and meat. Very good. Second person. I am Mavis. What Yes. groceries did David buy? David bought sugar, eggs, and meat. Okay. What did David forget to buy? David forgot to buy milk. Next person. I am Nagula. Third வாசிக்கிறதா சார்? இல்ல second வாசிங்கோ. Second. What did David forget to buy? David forgot to buy milk. Very good. எல்லாரும் வாசிட்டீங்களோ? No, I am not. I'm going to read it out. நீங்க வாசிங்க. பத்தினி வாசிங்கோ. இது முதல்ல இருந்து வாசிக்கிறதா ரெண்டாவதா? ரெண்டாவது. What did David forget to buy? David forgot to buy milk. What did David forget to buy? David forgot to buy milk. Past tense. திரும்ப சொல்லுங்க அந்த சென்டென்ஸ். What did David forget to buy? David forgot to buy milk. Well done. Did வந்தால் present tense ல வரும். Yeah. Okay. Next person. Tell me வாசிங்க. பரவாயில்ல, நீங்க வாசிங்கோ. மூன்றாவது வாசிங்கோ. Nahulavadi. What was chasing David while he was coming home on his bike? Yes. A dog was chasing David while he was coming home on his bike. Chasing ஒருக்கா படிவா ரிப்பீட் பண்ணுங்க. Chasing. Okay. என்னொருக்கா வாசிங்க ஒரு. A dog was chasing David while he was coming home on his bike. Well done. And balance, sir. On his bike. Okay. And balance, sir. What was chasing David while he was coming home on his bike? Well The dog was chasing David while he was coming home on his bike. Well done, Balan. Sir, I am Nakula. Yeah. What was chasing David while he was coming home on his bike? A dog was chasing David while he was coming home on his bike. I am Mavis. What was chasing David while he was coming home on his bike? A dog was chasing David while he was coming home on his bike. Nadison, what was chasing David while he... What was chasing David while he was coming home on his bike? A dog was chasing David while he was coming home on his bike. Okay, now I want you all to write. முதல்ல இருந்த எழுதக்கூடியதை எழுதுங்கோ. டைம் கணக்கே இல்லை. இதுல இந்த எல்லாத்தையும் எழுதுங்க பார்ப்போம். David and his mother. எழுதுங்கோ.
எழுத்துல பிளவிடாதீங்கோ தண்டிச்சு. அது டிஃபிகல்ட் வேர்ட்ஸுகள் அதிகமான டிஃபிகல்ட் க்ரோசரிஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மதர் தாட்ல அதுல கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் வேர்டா இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி மற்ற எல்லாம் சரி. ஆஸ்ட் உண்டு, அது வளமையாக நீங்கள் பாவிக்கிற வேர்டு ஆஸ்ட். எழுதுறது உங்களுக்கு இந்த நாளும் இட் வில் ஹெல்ப் யூ. Excuse me, sir. Among those Yep. among those and among 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 எமங் Among. எமங் among எமங் என்றா நம்மளவன் தான் என்ற மாதிரி. எமங் தோஸ் அவர்களுக்குள் இடையில among those. எமங் தோஸ். இப்ப எமங் தோஸ் என்றா அவர்களுக்கு இடையில். Okay, among those. இருவருக்கும் இடையில் என்று. இடையில எமங் தோஸ் அவர்களுக்குள். Among those. எழுதிட்டீங்களோ? ஆம். கீழே போட்டோம். ஓம். சொல்லுங்க. எழுதாதவன் சொல்லுங்க. அங்க எழுதிட்டோம். எழுதியாச்சு. எழுதாதவை சொல்லுங்க. எழுதியாச்சு எல்லாரும். எமங் தோஸ் வந்துட்டீங்களா? ஓ ஓகே. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs and meat. Groceries என்றா உங்களுக்கு தெரிய வேணும். Groceries நீங்கள் வளமையாக பார்க்க போற நீங்கள் அதுபடியா you will know what it is. பலசரக்கு. Grocery. மளிகை பொருட்கள் சொல்லலாம் சார். மளிகை பொருட்கள் மளிகை பொருட்கள் என்று சொல்றது. மளிகை சாமான் எல்லாம் மளிகை பொருட்கள். சாப்பாடு சாமான் groceries. அதுதான் இலக்கிய பெயரா இருக்கு. ஏதாவது உணவுப் பொருட்களோட வருந்தான். உணவுப் பொருட்களை வருமா, மளிகை பொருட்களோட வருமா? உணவுப் பொருட்களோட. அது மளிகை சாமான்கள்னா மிளகு சீரகம் அதில் தானே சொல்றேன். மளிகை சாமான்கள் அது சரக்கு சாமான் என்று சொல்றது. இது உணவுக்கு தேவையான சாமான். டிரான்ஸ்லேஷன்ல மளிகை பொருள் போட்டிருக்கு சார். அதான் கேட்கிறேன். டிரான்ஸ்லேஷன்ல மளிகை பொருட்கள் போட்டிருக்கு. குரோசரிஸ் எல்லாம் தான் வரும். இது எல்லாரும் வரும். நீங்கள் அதுக்கு ஏற்ற விதமாக அந்த சென்டென்ஸ் வர மாதிரி நீங்க பாவிக்க வேண்டியதுதான். I am going to the shop to buy some groceries என்றால் அதுல கன சாமான்கள், சாப்பாடு சாமான்கள் எல்லாம் கணக்க சொல்லலாம். பான் அதுகள் எல்லாம் சேர்க்கலாம் இதுல. எவ்வளவு நிக்கிறீங்கள்? Handles bar. Grocery. To buy.
இந்த ஸ்டோரியா இருக்கிறது உங்களுக்கு விருப்பமோ? ஓ, விருப்பமா இருக்குது. விளக்கம் கூடவா? ஆமா, விளக்கம் கூட இருக்குது. ஓகே, வெரி குட். அதோடு நாங்கள் இதுல கிராமரும் படிக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம். By boat, think thought. The forgotten is மறந்து போனதுன்ற அர்த்தம். மறந்து மறந்து போனது. no, no. Forgotten. is மறந்து போனது. what tense is Past tense. But Past tense. Forgetting, forgotten, past tense. forgotten. Yeah. Yeah. இந்த கேண்டில் பாஸ் என்று சொல்றது நாங்கள் வளமையாக பாவிக்கிற வேர்டு இல்ல. சைக்கிளின் கைப்பிடி என்றுதான் நாங்கள் கைப்பிடிதான் ஹேண்டில் பாஸ். ஹேண்டில் பாஸ். பைசிக்கிள் என்றா 2 கைப்பிடி. ட்ரைசிக்கிள் என்றா 2 சிக்கல். பைசிக்கிள் 2 சிக்கல். பைசிக்கிள் என்றா 2 வீல் போட்டது. ட்ரைசிக்கிள் என்றா என்ன சொல்வீங்களா? மூண்டு. அதையும் படிச்சு கொள்ளுங்க. ட்ரைசிக்கிள். ஆனா முண்டு வராதே. ஓ, முண்டு வராதே. வேறமா இல்ல, ட்ரைசிக்கிள் இருக்குத்தானே. மூண்டு இது போட்டது. மூண்டு இது இந்த ரிக்ஷோஸ் எல்லாம் மூண்டு தானே. ட்ரைசிக்கிள் தான் இந்த ரிக்ஷோஸ் பீப்புளை வச்சு கொண்டு போகணும். அது மூண்டு சீட்டு. அது மூண்டு சீட்டு. ஓமோ, ஓடிக்கொண்டு போறது. இங்கிலாந்துலயும் சிட்டிக்கு இருக்குது. ஓமோ, எங்க இருக்குது? இங்கேயும் இருக்குது. ஆனா நாங்க இந்தியாவில்தான் முதல் கண்டது. எந்த நாட்டிலும் இருக்குது. எங்கட நாட்டிலும் இருக்கு. மற்ற ஓட்டோவும் வந்துட்டு சிட்டிக்கு கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நிக்கும். டெக்கரேட் பண்ணி. எஸ் எஸ். மோட்டார் சைக்கிள்ல 2 தானே. 2 wheels. எழுதிட்டீங்களோ இது? ஆமா. So I'll go to the third sentence, sir. Third paragraph. ரோட் கேஸ். ரைடுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? ரோட். சேஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சேஸ். டி வராது. கடைசியில. டி வராது. கரெக்ட். He fought with the dog and இருக்கு. அதுக்கு ஃபைட் பண்றது. ஃபைட்னா present tense என்ன? ஓகே, இதே மாதிரி போ. continue. தொடர்ந்து. ஃபைட்டுக்கு அந்த டி வராதா? FIGHT தான் ஃபைட். ஃபைட். ஜி வரும். திரும்ப சொல்லுங்க. FIGHT ஃபைட். ஓகே. இது fought. fought என்றா சண்டை பிடிச்சு முடிஞ்சது. FOUGHT. continued. ரைடுக்கு தான் நாங்கள் சொன்னது ரோடு. continue to ride. தொடர்ந்து ஓடிக்கொண்டு போனார்.
as he rode his bike, அதை ஓடிக்கொண்டு போன பிறகு பைக் பேக் டு த ஸ்டாப், அவர் ஓடி போனார், தன் கடைக்கு ஓடி போனார். எழுதிட்டா சொல்லுங்க. எழுதிட்டேன். எழுதியாச்சோம். Fourth sentence. வெயிட், டேவிட் நேவிட்ஸ் அக்கா எழுதலையேன். சாரி சார். 2 minutes. எழுதாதவர்கள் முகப்புத்தகத்தில் மறுஒலிபரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு இலக்குவாக இருக்குமே. என்ன 5 நிமிடங்கள் இருக்கிறது, வேகமாக எழுதுங்கள். வெரி குட். முதல் வாசித்தவர்கள் அடுத்தவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்டுட்டு கடை கொஞ்சத்தை எழுதிருந்தீங்கன்னா இலகுவா இருக்கு. நான் வாசிக்க சார் உடனே எழுதி போட்டேன். நானும் வெரி குட் வெரி குட். நானும் எழுதி போட்டேன். வாசிக்க எழுதாதவர்கள் முகப்புத்தகத்தில் மறுஒலிபரப்பில் நீங்கள் பார்க்க இன்னும் ஒரு மத்தியாலத்தில் அதில் வருந்தானே, அதுல நீங்க ஷேர் பண்ணி விட்டா பார்க்கலாம். ஓ, டேவிட் ரிட்டர்ன் பண்றதுக்கும் ரிட்டர்னுக்கும் பெரிய வித்தியாசம். பாஸ்ட் டென்ஸ். ஓ, NED அதுல ED வருது ரிட்டர்னுக்கு. அந்த டி வராது. ED வருது. ED ரிட்டர்ன். RETURN தான் ரிட்டர்ன். RETURNED தான் ரிட்டர்ன். அப்படி இனிமேல் நீங்க அவ சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். படிக்கிற நேரமே எழுதியதுன்னா ஸ்டடி மோர். மற்ற மேல் எழுதுங்க. ஓகே ஓகே, I'll go up. அவ்வளவுதான் இன்றைக்கு வேர்ட்ஸ் நீங்க படிச்ச. நீங்கள் இதற்கு எழுத போறீங்களா? இவ்வளத்தையும் விடுங்க. உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்குது, அப்படியே அதை கெரியா எழுதி முடியுங்க. எழுதியாச்சு. தமிழ்லயே எழுதி இருக்குது. எழுதியாச்சு. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்கள் தானே? எஸ். ஓகே, இனி உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே. இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். Unjumble the following words. DRINK, drink, please. It's a jump loader. APPLD உங்களுக்கு சொல்றேன். ஒன்று அது ஆப்பிள். முதலாவது இருக்கிற
வேர்ட் அந்த அந்த எழுத்துகளுக்கு என்ன முடிவண்டு அது போல மற்றதுகளை நீங்கள் மாத்தி எழுதி கொண்டு வாருங்கோ. நாங்க இன்னும் எழுத இல்ல. எழுதுங்கோ. LPP. Brain work. This will be a brain work for you. Only 5 sentences. Mhm. 5 வசனங்கள், 5 சொற்கள். அஞ்சு வசனங்கள் இருக்குது. இது நீங்க ஹோம்வொர்க்கா செய்து கொண்டு வாருங்கோ. வேர்ட். ஓகே. அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறது. அந்த சொல்ல கண்டுபிடிங்க. ஓகே. என்ன எனக்கு அதான் நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். குழம்பி இருக்கிற சொல்ல முதலாவது நான் சொன்னது உங்களுக்கு மனதில் இருக்கோ? மற்றது எழுதி கொண்டு வாருங்கோ. உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ இன்றைக்கு? ஓகே, வெரி குட். Very good, sir. Very good. Wish you all the best. நல்ல சந்தோஷமாக போய் வாருங்கோ. Very nice class. Thank you, sir. உங்களோட ஆஸ்திரேலியான் கிளாஸ்மேட் கேப்டன் சுந்தர்ல படிக்கிறேன். எந்த கிளாஸ்மேட் கேப்டன் சுந்தர்ல படிக்கிறேன். ஃபேமிலியா ஆஸ்திரேலியா இருக்கிறேன். வெரி குட். ஆஸ்திரேலியால இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்து ஆங்கில வகுப்பில் இணைந்திருந்த 21வது வகுப்பில் இணைந்திருந்த 20வது வகுப்பு 20 தேங்க்யூ 21 நீங்க யாக்கா போட்டிருந்தார். 21 தான். தேங்க்யூ வெரி மச். நல்ல சுகமாக அடுத்த கிழமை சுகமாக போய் வீட்டுல நல்ல சந்தோஷமாக வீக்க முடிச்சு கொண்டு அடுத்த வீக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம். ஆமாம், மிக்க நன்றி டாக்டர் அவர்களே. மீண்டும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் சந்திச்சு கொள்ளலாம். வாணிமோகனும் முனைவர் அடுத்த வகுப்பில். நன்றி டாக்டர். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுகமாக இருங்கோ. Look after your health. Okay, bye. Thank you. Bye. Bye.